இந்த டப்பாவுக்குள்ள இருக்கிறது டீயோ காப்பியோ பொரிகடலையோ கிடையாது, நெய் பொடி இட்லின்னு இந்த செல்லு பெட்ரோல் பங்கு. அங்கே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபா கூட வச்சு விற்கிறேன். ஐயோக்கியத்தானா அதை விட்டுருங்க. அதை புதுக்கையிலே நெய் மணக்க மணக்க நல்லா கமகமன்ட்டு வந்துச்சு. அந்த பொடியை இட்லி அவிச்சு விட்டு குட்டி குட்டியாக ஒரு 10-12 இட்லி இருந்துச்சு. ஒரு 80 ரூபா காசு வாங்கிட்டு கொடுத்தாங்க. பாய்ச்சாமத்தான் பறிச்சதுனால பொதுவாக வந்து இரவு 9 மணிக்கு மேலாம் சாப்பிடாங்கிறாங்க. ஒரு நாள் பறிச்சு பிடிச்சி சேருண்டு கிளம்பி போனோம். யாராவது பாய்ச்சாமல் பறிச்சு அதை முயற்சி பண்ணி பாருங்கள். என்னண்டாக்கா கண்டது எளியது எண்ணெயில் அதை பொறிச்சு எதையாவது தின்னுட்டு வகுத்து வழியில் நடக்காமல் இது வந்து உடம்புக்கு பிரச்சனை இல்லைங்கிறனால போய் சாப்பிட்டான். நெய்யை பொடிட்டு நல்லா தெரியுது. சாம்பார் சட்னி ஏதாவது கொடுத்தா சிறப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலைங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கடைக்குள்ள போய் உள்ளே உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தாக்க 2 பையில ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டையும் ஒரு ஜூஸ் பாட்டிலையும் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் பார்க்க வந்தான். இடம் போனால் வேணா போகலான்னு சொல்லி வெளியே வச்சு சாப்பிட்டான். முக்கியமாக அந்த வடபடியில் இருக்க செல்லுக்கு போனீங்கன்னாக்கா இங்கே இட்லி சுட்டு கொடுக்குற அக்கா இட்லியை விட சூடாக இருப்பாங்க. அதை கண்டுக்கிறாது எப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் பில்லு போடுற ஐயா நல்ல மனுஷனாக இருந்தார். அதனால் நாங்கள் சாப்பிட்ட இட்லி நல்லா தான் இருந்துச்சு.